ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மூன்பிக்ஸ் அப்படிங்கிற பைனான்ஸோட அஃபிஷியல் ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வைரலில் போயிட்டு இருக்குது. நம்ம சேனலில் கூட இந்த ஆட்ராப் பற்றி நான் வந்து போஸ்ட் போட்டுருந்துருப்பேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த ஆட்ராப் அஃபிஷியலாகவே பைனான்ஸோடது தானா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட டெலகிராம் சேனலில் வந்து இவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லான்ச்சிங்க்கு முன்னாடியே இந்த பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது லீக் ஆனதுனால தான் மற்ற எந்த ஒரு பைனான்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ராப் பற்றின அப்டேட் வந்து கொடுக்காம இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. மூன்பிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச்சிங்க்கு முன்னாடி வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ அப்படின்ட்டு வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது 100% பைனான்ஸோட ப்ராஜெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. மல்டிபிள்ஸ் வந்து போடாதீங்க. மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிடும். இதில் இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஃபார் KYC வெரிஃபைடு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. இந்த ஆட்ராப் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா KYC வெரிஃபை பண்ண பைனான்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட இது வரைக்கும் பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா பைனான்ஸோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு KYC வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே கைஸ். இப்போ இந்த ஆட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆட்ராப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைனான்ஸ் மூன்பிக்ஸ் பாட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பாட்குள்ளே போயிடும். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி செக்இன் அண்ட் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி வரும். அதை தவிர சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். என்னோட லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்காக போனஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1000 மூன்பிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் கேம்ஸ் தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கேம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயின்ஸை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும். இந்த காயின்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் அப்படி கேப்சர் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிக்கல் மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்து கேப்சர் பண்ணாதீங்க. அதை நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா அது பாம் மாதிரி. ஸோ அது கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணது ரிவார்டு வந்து மைனஸ் ஆகும். இப்போ எனக்கு 10 மைனஸில் போயிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ உங்களால் இந்த காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 90 பாயிண்ட்ஸ் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு 250 300 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஒரு சான்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். செகண்ட் சான்ஸ்க்கு நீங்கள் மறுபடியும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்னாலும் கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணுறப்போ 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். செகண்ட் டைம் நீங்கள் கிளைம் பண்ணுறப்போ 50 பாயிண்ட்ஸு, 70 பாயிண்ட்ஸு, 90 பாயிண்ட்ஸு, அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுங்கள். மேலே வந்து 30 செகண்ட்ஸ் டோட்டலாக உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை வந்து கலெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இந்த தேர்ட் டைம் ப்ளே பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். 60 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த மாதிரி ரேண்டமாக உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து கிடைக்கலாம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் பாக்ஸை முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட 6 சான்சஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்ட்டு வந்துருக்கு பாருங்கள். அது 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 அட்டெம்ப்ட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். 6 அட்டெம்ப்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ஆன் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து டாஸ்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டெய்லி செக்இன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் ஸ்டோரி போடுறது, அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறது, அண்ட் இந்த டெலகிராம் கேம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் நீங்கள் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அண்ட் இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைண்ட் யுவர் பைனான்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 10,000
மூன்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நீங்கள் யாரும் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து பைண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஆட் ட்ராப் மட்டும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருங்க. கூடிய சீக்கிரமாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணால் போதும். அதாவது ஆட் ட்ராப் பெண்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப நீங்கள் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ நான் 2 மெத்தட்ஸில் எப்படி வந்து ஆன் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆன் பண்ணலாம். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணலாம். இன்வைட்டுக்கு எவ்வளோ ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல மாதிரி ரிவார்ட்ஸு. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஃபரல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 காயின்ஸ் சம்திங் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு பாருங்கள், காயின்ஸ் ஆன் அப்படின்ட்டு. ரெஃபரல்ஸ்க்கு 20 காயின்ஸ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன் பண்ணுறது வந்து 10% கொடுக்குறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்மாக ரெஃபர் பண்ணிவிட்டு கூட ஆன் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஆட் ட்ராப்பில் ஜஸ்ட்டு சிம்பிள் டாஸ்க் தான். இந்த கேம் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஆட் ட்ராப் பற்றினா வேறு ஏதாச்சும் அப்டேட் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டிவைஸ்க்கு ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் பயன்படுத்துங்க, மல்டி போடாதீங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆட் ட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சி பாய், டாடா கைஸ்.